வணக்கம். இன்னைக்கு நாம 18ஆம் நூற்றாண்டு தமிழ் இலக்கியத்திலிருந்து ஒரு அட்டகாசமான கவிதையை பத்தி பார்க்க போறோம். யோசிச்சு பாருங்களேன். வெறும் வார்த்தைகளால ஒரு மலைக்கு உயிர் கொடுக்க முடியுமா? ஒரு நிலப்பரப்பையே சொர்க்க மாதிரி வர்ணிக்க முடியுமா? வாங்க, திரிகூடமலையோட பெருமையை பேசுற இந்த கவிதைக்குள்ள போய் இதுக்கெல்லாம் விடை தேடலாம். ஒரு மலை, ஒரு தெய்வம், அப்புறம் ஒரு நாடோடியோட பாட்டு. இந்த 3 விஷயம்தான் திருக்குற்றால குறவஞ்சிங்கிற இந்த இலக்கியத்தோட மொத்த சாரமே. நாம இப்போ நுழைய போற ஒரு மாயாஜால உலகத்தோட திறவுகோல்னே இதை சொல்லலாம். சரி, இந்த கவிதையோட ஆழத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது எங்க இருந்து வந்துச்சு, இதோட பின்னணி என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம். குறவஞ்சினா என்னன்னு முதல்ல பாத்திரலாம் வாங்க. திருக்குற்றால குறவஞ்சிங்கிறது வெறும் ஒரு புக்கோ இல்ல கவிதையோ மட்டும் கிடையாது. இது ஒரு மியூசிக்கல் டான்ஸ் டிராமா மாதிரி. அதாவது பாட்டு, டான்ஸ் எல்லாம் சேர்ந்த ஒரு மேடை நாடகம். இதோட கதை என்னன்னா, வசந்தவல்லின்னு ஒரு பெண் இருக்கா. அவ குற்றால மலையோட கடவுளான குற்றாலநாதர் மேல காதல் வயப்படுறா. இத சுத்தி தான் முழு கதையும் நகரும். இந்த அருமையான படைப்பை எழுதினது யாருன்னு பாத்தீங்கன்னா திரிகூட ராசப்ப கவிராயர். இவரு குற்றாலத்தோட அழகையும் அங்க வாழ்ற மக்களோட கலாச்சாரத்தையும் அப்புறம் தெய்வீகத்தையும் எல்லாத்தையும் ஒன்னா கலந்து ஒரு சூப்பரான மேடை நாடகமா கொடுத்திருக்காரு. அப்போ நாம பார்க்க போற இந்த கவிதையை யாரு சொல்றா? அவ தான் இந்த கதையோட ஒரு முக்கியமான கேரக்டர், குறத்தி. குறி சொல்ல வந்த ஒரு பொண்ணு எதுக்காக முதல்ல தன்னோட மலைய பத்தி இவ்வளவு பெருமையா பேசணும்? அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு, வாங்க பார்க்கலாம். இதோ இவங்க தான் அந்த குறத்தி. நம்ம கதையோட நாயகி வசந்தவல்லி குற்றாலநாதர் மேல காதல் கொண்டு ரொம்ப சோகமா இருக்கா. அவளோட எதிர்காலத்தை பத்தி குறி சொல்ல தான் இவங்க வர்றாங்க. ஆனா வந்த உடனே அவ குறி சொல்ல ஆரம்பிக்கல. முதல்ல நான் யாரு தெரியுமா, நான் எங்கிருந்து வரேன் தெரியுமா அப்படின்னு ஒரு பில்டப் கொடுக்கறா. தன்னோட திறமையை நிரூபிக்க அவ தன்னோட ஊரான அந்த திருகூட மலைய பத்தி ஒரு பிரம்மாண்டமான வர்ணனையை கொடுக்க ஆரம்பிக்கிறா. அதுதான் நாம பார்க்க போற கவிதை. இப்போ வாங்க அந்த குறத்தியோட வார்த்தைகள் வழியாவே அந்த அற்புதமான மலைக்குள்ள ஒரு பயணம் போலாம். அது சாதாரண மலை இல்ல, தேவர்களே பார்த்து புகழ்ற ஒரு மலை. கவிதை இப்படிதான் தொடங்குது. வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும், மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும். என்ன அர்த்தம்னா, ஆண் குரங்குங்க பெண் குரங்குகளுக்கு பழங்களை கொடுத்து கொஞ்சி விளையாடுமாம். அப்போ அந்த பெண் குரங்குகள் சிந்துற பழங்களுக்காக வானத்துல இருக்கிற தேவர்களே கெஞ்சி நிப்பாங்களாம். இந்த கற்பனையோட அழகை பாருங்களேன். அந்த மலையில பழங்கள் எவ்வளவு அதிகமா இருக்குன்னா, குரங்குகள் கூட அது ஒரு பொருட்டா மதிக்காம சிந்துது. ஆனா கீழே சிந்துற அந்த பழங்களுக்கு தேவர்களே ஏங்குறாங்க. இது அந்த மலையோட வளத்தையும் தெய்வீகத்தன்மையும் காட்டுது இல்லையா? அடுத்ததா அந்த மலையோட ஆன்மீக பெருமையை பத்தி பேசுறா. கமனசித்தர் வந்து வந்து காயசித்தி விளைப்பார். அப்படின்னா என்ன தெரியுமா? வானத்துல பறக்கிற சக்தி கொண்ட சித்தர்கள் எல்லாம் உடலுக்கு சாகாவரத்தை கொடுக்கிற காயசித்தி மூலிகைகளை வளர்க்கறதுக்காகவே இந்த மலைக்கு தேடி வராங்களாம். அப்போ பாருங்க, அது வெறும் மலை இல்ல, ஒரு புனித பூமி. இப்போதான் கவிதையோட கற்பனை வேற லெவலுக்கு போகுது. நல்லா கேளுங்க. தேனருவி திரை எழும்பி வானின் வழி ஒழுகும், செங்கதிரோன் பரிக்காலும் தேர்க்காலும் வழுகும். இங்கதான் கவிஞரோட கற்பனை உச்சம் தொடுது. யோசிச்சு பாருங்க, அந்த மலையில ஓடுறது தண்ணி அருவி இல்லையா, தேன் அருவியா. அதுவும் சும்மா இல்ல, அதோட அலைகள் வானம் வரைக்கும் போய் அங்க போயிட்டு இருக்கிற சூரியனோட தேரையே வழுக்கி விட வைக்குமா. அடேங்கப்பா, இயற்கையோட சக்தியையும் அந்த மலையோட இனிமையையும் இதை விட அழகா சொல்ல முடியுமா? கடைசியா இந்த கவிதைக்கு ஒரு மகுடம் மாதிரி இந்த வரிகள் வருது. இவ்வளவு அற்புதங்களுக்கும் அசல் காரணம் என்னன்னு இந்த வரிகள்ல தான் சொல்றாங்க. வளைஞ்ச பிறை நிலவ தன்னோட தலையில வச்சிருக்கிற அந்த சிவபெருமான் தான் இங்க குற்றாலநாதரா இருக்காரு. அவரு இந்த மலையில இருக்கிறதால தான் இந்த மலைக்கு இவ்ளோ பெருமை. அதனாலதான் குறத்தி ரொம்ப கர்வமா குற்றாலத் திருகூட மலையெங்கள் மலையே அப்படின்னு பாடி முடிக்கிறா. சரி, நாம கவிதையை ரசிச்சிட்டோம். இப்போ கவிஞர் எப்படி இந்த மாயாஜாலத்தை உருவாக்குறாருன்னு கொஞ்சம் அலசி பார்க்கலாம். தேவர்கள் பழத்துக்காக கெஞ்சறது, சூரியனோட தேரே வழுக்கிறது, இதெல்லாம் சும்மா ஒரு கட்டுக்கதையா இல்ல இந்த மாதிரி பிரம்மாண்டமான கற்பனைகளுக்கு பின்னாடி வர ஏதாவது ஆழமான காரணம் இருக்கா? வாங்க பார்க்கலாம். தமிழ் இலக்கியத்துல இதுக்கு உயர்வு நவிர்ச்சி அணி அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா ஒரு விஷயத்த ரொம்ப மிகைப்படுத்தி சொல்றது. எதுக்குன்னா அதோட முக்கியத்துவத்தை நம்ம மனசுல ஆழமா பதிய வைக்கிறதுக்கு தான். இந்த உத்தியை வச்சு கவிஞர் என்ன பண்றாருன்னா, அந்த மலைய வெறும் கல்லும் மண்ணும் நிறைஞ்ச இடமா காட்டல, அதுக்கு பதிலா வானமும் பூமியும் ஒன்னு சேர்ற ஒரு தெய்வீக இடமா மாத்துறாரு. இதை கேட்கும்போது இயற்கையே கடவுளோட ஒரு வடிவம்னும், குறி சொல்ற அந்த குறத்தி சாதாரண ஆள் இல்ல, அவளுக்கும் ஒரு தெய்வீக சக்தி இருக்குன்னு நமக்கு தோணும். கடைசியா இந்த கவிதையோட மைய கருத்தை ஒட்டுமொத்தமா பார்க்கலாம். ஒரு மலைக்கும் அங்க வாழ்ற தெய்வத்துக்கும் என்ன மாதிரியான ஒரு ஆழமான தொடர்பு இருக்குங்கிறத இது ரொம்ப அழகா காட்டுது. அப்போ இந்த கவிதை நமக்கு என்ன சொல்ல வருது?
திரிகூடமலைங்கிறது வெறும் பாறையும் மண்ணும் மட்டும் இல்ல, அங்க ஓடுற தண்ணியில இருந்து காய்க்கிற பழம் வரைக்கும் அங்க வாழ்ற ஒவ்வொரு உயிர்லயும் அந்த குற்றாலநாதரோட தெய்வீக சக்தி நிறைஞ்சிருக்கு. இறுதியா இந்த கவிதை நம்ம மனசுல ஒரு பெரிய கேள்விய விட்டுட்டு போகுது. வெறும் ஒரு சில கவிதை வரிகளால ஒரு முழு நிலப்பரப்போட ஆன்மாவையே நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்த முடியுமா? திரிகூடராசப்ப கவிராயரோட இந்த கவிதை முடியும் என்பதற்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணமா இன்னைக்கும் நிக்குது.